பெரும்பான்மை சிறுபான்மையில் இல்லை, பொதுச் செயலாளர் தான் இங்கே பொலிட்டிக்கல் பார்ட்டி தான். நீங்கள் பெரும்பான்மை சிறுபான்மைகள்லாம் சட்டமன்றம். அதாவது சட்டத்தில் இன்றைக்கு தாவாக்கா இருக்குது, தாவாக்கா இன்றைக்கி ஆட்சி அமைச்சிட்டுது. ஒரு 58 பேர் போயிட்டு ஆட்சி போயிடுமா? தாவாக்கா தலைவர் தானே அதிகாரம். அப்படி எல்லா கட்சி தலைவருக்கும் தான் அதிகாரம். அப்படி தான் தீர்ப்பு இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கங்க. அனைத்து இதெல்லாம் யார் வந்து அனுமதி கொடுத்தது? தலைமை யார்? பொதுச் செயலாளர். இவர்களெல்லாம் அந்த ஆப்சேஷன் லெட்டர் யார் கொடுத்தது? நான் தான் கொடுத்தேன், கையெழுத்து போட்டு. அந்த பவர் எடுத்தா இருக்குது. இப்போ முதல் கூட்டம் சட்டமன்றம் தோணுடைய முதல் கூட்டம். அந்த முதல் கூட்டத்தில் விப்பை நியமிக்கிற அதிகாரம் பல தீர்ப்பில் அந்த பொதுச் செயலாளருக்கு தான் இருக்குது. அதெல்லாம் அப்புறம். அதாவது எப்பொழுதை பொறுத்த வரைக்கும் சார், இது தவறான உதாரணம். இன்றைக்கு சட்டமன்றத்தில் மாறி கட்சி வரும், ஆனால் விதியும் மரபும் மாறாது. ஆனால் விதியும் பின்பற்றலை, மரபையும் பின்பற்றலை. அதான் நான் தெளிவாக சொன்னேன். இன்றைக்கு அவர்களுக்கு ஆதரவு தேவை.